Pujaanku, pujaanku, impian hatiku, sungguh cantik, sungguh monik menawan jiwaku. எந்தன் நெஞ்சில் உந்தன் சொந்தம் இங்கு வாழ்வின் ஜீவனே என்றும் உந்தன் எண்ணம் காந்து அன்பு வாழ்வில் நீந்துவேன். பி ரம்லின் படங்கள் மலேசியாவின் எல்லா இன மக்களையும் கவர்ந்தன. குறிப்பாக இந்தியர்கள் அவரின் ரசிகர்களாக இன்றும் இருந்து வருகிறோம். 1968 கெமிஸ் என்ற படத்தை வெளியிட்டார். அந்த படத்தில் கதாநாயகி பாத்திரம் ஒரு தமிழ் பெண். அந்த வேடத்தில் பண்பட்ட நாடக நடிகை திருமதி சந்திரா சண்முகத்தை நடிக்க வைத்தார் பி ரம்லி. தமிழும் பேசிக்குவார், மலாய் பேசிக்குவார். என் அம்மானு தான் ஏன் கூப்பிட்டாரு கடைசிக்கும். என்னை அம்மானு தான் கூப்பிட்டார், பேர் சொல்லி கூட கூப்பிடல. அம்மா 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 தான். எனக்கு ரொம்ப சிபார்சாக எங்களை மாட்டி விட்டது யாருன்னா, மேக்கப் மேன் ராமலிங்கன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் தாங்க என்னோடய லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஆள். சந்திரா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற சந்திரா, எவ்வளவு பெரிய ஆள் உன்னை கூப்பிட்றாரு, யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் உனக்கு கிடைக்கும், ஒத்துக்க சந்திரா அப்படின்னு. இவர் சொன்னதை விட அவர் சொன்னது தாங்க அதிகம். ஒத்துக்கோ. அப்புறம் சலோமா அவங்களும் வந்துட்டாங்க. அந்த அம்மா எங்கள் தக்கோ சரியாயிட்டு சொன்ன நான் மேக்கப்லாம் அவங்களே தான் எனக்கு மேக்கப் போட்டாங்க. முதல் எனக்கு மேக்கப் போட்டதே சலோமா கையால் தான். சினிமாவுக்கு ஃபேமிலி தமிழ் குடும்பம், அவ்வளோதான். நீ அப்பா அம்மா மக 3 பேர் தான் பேசுகிற மாதிரி வரும். அந்த மாதிரி 2 சீன் வரும். மேடை, வானொலி, நாடகம் என்று தன் கலைப்பயணத்தை தொடர்ந்த சந்திரா சண்முகம் நிறைய டிவி நாடகங்களிலும் நடித்தார். தன் சிறந்த குணச்சித்திர நடிப்பை வழங்கி ஒரு தனி முத்திரையை பதித்துள்ளார். இருந்தானே எவளுக்கும் கிடைக்காத புருஷன் உனக்கு கிடைச்சிட்டானேன்னு சொல்லி எல்லா சிறுக்கிகளும் பொறாமப்பட்டாளோடி. ஏன்டா என்னவோ போல இருக்கிற, அவளுக்கு தான் ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கிறாள. என்னடா கையேடுறா, சின்ன குழந்த மாதிரி தான் இப்போ. என்னமோ இப்போ என்ன நடந்து போச்சு அவளுக்கு? என்னடா இது ஒட்டச்சி மாதிரி. ஐயோ கண்ணை கசக்குறானே, இங்கே பாடுறா, நான் சொல்கிறத கவனமாக கேள்றா சித்த.